ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தேங்க. குளத்துக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தேன். நான் என்னென்ன ஜாமான் வாங்கினேன், எவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நான் குளத்தூரில் வாங்கின ஜாமான்லாம் இதாங்க. சரிங்களா? பாருங்கள், இதாங்க நாங்கள் வாங்கினேன். எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னா 3 கிலோ வெங்காயம். எங்கள் ஊரில் வந்துட்டு 3 கிலோ வெங்காயம் வந்து 50 ரூபாய்க்கு, 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு. சரிங்களா? இது வந்துட்டு 20 ரூபா, 20 ரூபா கூறு. 2, 4, 6, 8 சரிங்களா? இது 4ம் 80 ரூபா. இந்த காலிஃப்ளவர் 10 ரூபா, இந்த கொத்தமல்லி 10 ரூபா. அப்போ காய் எல்லாமே எனக்கு வந்து 100 ரூபா ஆயிடுச்சுங்க. இது 50 ரூபா. 3 கிலோ வெங்காயம் 50 ரூபா, தக்காளி 1.5 கிலோ 50 ரூபா. சரிங்களா? மொத்தமே வந்து இந்த காய் வந்து எனக்கு 200 தாங்க செலவு. சரிங்களா? நான் வந்து ஃபெஸ்டிவல்ன்றதுனால சரி பொங்கல் வர்றதுனால நான் சாமிக்கு பூ வாங்குறதுக்காக இதை வச்சுருக்கேன். இது 10 ரூபா, இது 20 ரூபா, 30 ரூபா. இந்த சில்வண்டி சாமான் இது வந்து 120 ரூபாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சில்வண்டி ஜாமான் வாங்காமல் காய் மட்டும் வாங்கணும் அப்படின்னா எங்கள் ஊர் குளத்துல வாங்க காய் மட்டும் 100 ரூபா இருந்தால் போதுங்க, குடும்பத்து இல்லைங்க. உங்கள் ஊர் சந்தையெல்லாம் வந்துட்டு என்ன விலை, எப்படி வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு விலை போகுது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? 330 ரூபா, 120 ரூபா. சரிங்களா? இதான் வந்து இன்றைக்கி நான் வாங்கின ஜாமான் இதாங்க. சரிங்களா? உங்கள் ஊரில் வந்துட்டு என்னென்ன விலை போகுது, வெங்காயம் என்ன விலை, தக்காளி என்ன விலை அப்படின்றத சொல்லுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு இந்த கூர் ஃபுல்லாகவே வந்து 20 ரூபா தாங்க. சரிங்களா? அதுபோல் கேரட்டு வந்துட்டு பெரிய கேரட்டை வாங்க. சின்ன கேரட்டு வந்துட்டு என்ன ஃப்ரிட்ஜில் வச்சாலும் குழன்னு போயிடுதுங்க. அதனால் பெரிய கேரட்டை நான் வாங்கிட்டேன். இது எல்லாமே 20 ரூபா. கொத்தமல்லிலாம் வந்துட்டு உங்கள் ஊரில் 10 ரூபாயா, இல்லை எவ்வளோ ரூபா விற்கிது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.